குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப காலேஜ் அனுப்ப பேருந்துல அனுப்ப கல்லூரிக்கு அனுப்ப இப்ப புதுசா ஹாஸ்பிட்டல் தியேட்டர் ஏர்போர்ட் கடைசியில காவல்துறையினாலே பயமா இருக்குங்க. ஆமாவா இல்லையா? கடைசி 2 மாசத்துக்கு 2 சம்பவம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காவல்துறைய எல்லா காவல்துறையும் நான் சொல்லலைங்க, சிலரை மட்டும் தான் சொல்றேன். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு பெண்ணும் பாதிக்கப்படுறாங்க நம்ம தமிழ்நாட்டுல. கிட்டத்தட்ட வருஷம் 8000க்கும் மேல பாலியல் வன்கொடுமை கேசுகள் பதியப்பட்டு இருக்கு. போன வருஷம் மட்டும் கோவையில 383 பாலியல் வன்கொடுமை கேசுகள் பதிவேற்றிருக்காங்க. என்ன லட்சணத்துல இருக்கும் கோயம்புத்தூர்? இதுதான் ஒரு தமிழக அரசின் லட்சணமா? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்களா இல்ல குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்றத பாத்துட்டு இருப்பீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு ஸ்கூல்ல நான் தெரியாம கேக்குறேன், ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ண ஒரு டீச்சரை மறைக்காதீங்க. ஏன் மறைக்கிறீங்க? வெளியில கொண்டு வந்து காமிங்க, இவன் தான் பண்ணுனா அப்படின்னு. டிஆர்பி ரேட்டிங் போயிடும், ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும். ஏன் மறைக்கிறீங்க? வெளியில கொண்டு வந்து சொன்னாதான் இந்த ஸ்கூல் நமக்கு பாதுகாப்பான ஸ்கூல், நம்ம குழந்தை படிக்கிறதுக்கு ஏதுவான ஸ்கூல்னு நினைப்பாங்க. எல்லாத்தையும் மூடி மறைக்கிறது, ரெபுடேஷன் போயிடும், காலேஜ் பேர் போயிடும், ஸ்கூல் பேர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மக்கள் உங்களை அப்பதான் மதிப்பாங்க. இது நான் ஸ்கூல்களுக்கும் கல்லூரிக்கும் இருக்கிற ஒரு வேண்டுகோள், சரிங்களா? அப்புறம் அக்கா கனிமொழி அவர்களே, எங்க போனீங்க? பொள்ளாச்சி வழக்குக்காக ஓடாடி வந்தீங்க, இப்ப எங்க போனீங்க? அண்ணாமலை யூனிவர்சிட்டி வழக்குக்கும் வெளியில வரல. இப்ப நம்ம ஏர்போர்ட்ல அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கும் வெளியில வரல. என்ன மற்ற ஆட்சியில நடந்தா அது தப்பு, உங்க ஆட்சியில நடந்தா அது சரியா? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிருக்கீங்களா? கேட்கத்தான் இந்த கூட்டம். கரெக்டா? வெற்றி விளம்பர ஆட்சி, மாலையின் கண்ணீரே சாட்சி. தாய் தமிழ்நாடா, திறனற்ற ஆட்சியின் பாலியல் கொடுமை நாடா? தாய் தமிழ்நாடா, திறனற்ற ஆட்சியின் பாலியல் கொடுமை காடா? பள்ளிக்கூடத்தில் பாலியல் கொடுமை, பல்கலைக்கழகத்தில் பாலியல் கொடுமை, வீதியில் நடந்தால் பாலியல் கொடுமை, விடுதியிலும் பாலியல் கொடுமை, பள்ளிக்கூட்டத்தில் பாலியல் கொடுமை, பல்கலைக்கழகத்தில் பாலியல் கொடுமை, வீதியில் நடந்தால் பாலியல் கொடுமை, விடுதியிலும் பாலியல் கொடுமை. வேண்டாம் வேண்டாம், வெற்றி விளம்பரம் வேண்டாம், வேண்டும் வேண்டாம், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், உறுதி செய், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய், நீதி வேண்டும், கோவை மாணவிக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், கோவை மாணவிக்கு நீதி வேண்டும். சாபம் அவள் குரல் நீதியின் மொழி, அவள் விழி மாற்றத்தின் தீ. ஒரு பெண்ணை பாரத தாயாக பார்க்கும் நம் நாடு இன்று ஒரு சுடுகாடாக மாறியிருக்கிறது. மிகுந்த துயரத்தோடும் ஆறாத கோபத்தோடும் கூடியிருக்கும் இங்கு அனைவருக்கும் நமது கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த இந்த ஒரு வன்கொடுமை ஒரு பெண்ணை சிதைத்தது மட்டுமல்ல, நமது நாட்டின் மானத்தையும் மரியாதையையும் சேதமடைய செய்ததாகும். ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது ஒரு பெண்ணின் பாதுகாப்பு. மகளிரை பாதுகாக்காத இந்த அரசு 4 ஆண்டு வளர்ச்சியை பற்றி பேசலாமா? நமக்கெல்லாம் என்ன வேணும்? ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? பாதுகாப்பு வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம், வேண்டும், பாதுகாப்பு மட்டுமே வேண்டும், வேண்டாம், உதவித்தொகை எதுவும் வேண்டாம், வேண்டும், நீதி மட்டுமே வேண்டும்,
யாருக்குமே தெரியாத ஒரு இடம். அந்த இடத்துல எந்த ஒரு லைட்டும் கிடையாது, ஒரு கேமரா கிடையாது. அவ்வளவு ஒரு மோசமான இடத்துல மக்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத அந்த இடத்துல மதுக்கடைகளுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க எவ்வளவு நாள் இந்த காவல்துறையினர். நீங்க இங்க இருக்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, போயிட்டு வரவங்க கூட கேட்டுக்கோங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல 10 மணிக்கு மேல மது கிடைக்காத இடம்னு ஏதாவது ஒரு இடம் இருக்கா? கடந்த 4 ஆண்டுகள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 66% இருக்குது. ஆனா இதுவே அவங்க மேடையில பேசும் பொழுது இது பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு முதல் பக்கத்துல இருக்கிற விளம்பரத்தை மட்டுமே வச்சு மக்களை ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம முதல்வர் அவர்கள். ஆனா இன்னும் அடுத்த பக்கத்துல இருக்கிற இந்த ஆட்சியோட அவர்களை பத்தி ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் அவங்க வீடு வீடா நாங்க சொல்லுவோம். இதுதான் நாங்க கண்டிப்பா செய்வோம். கோவை மாணவி விவரத்துல குற்றவாளி மது போதையில இருந்ததா தெரிய வந்திருக்கு. இந்த மதுவால இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்படணும்? தாய் தமிழ்நாடா திறனற்ற ஆட்சியின் பாலியல் கொடுமை நாடா? தாய் தமிழ்நாடா திறனற்ற ஆட்சியின் பாலியல் கொடுமை காணா? பள்ளிக்கூடத்தில் பாலியல் கொடுமை, பல்கலைக்கழகத்தில் பாலியல் கொடுமை, வீதியில் நடந்தால் பாலியல் கொடுமை, விடுதியிலும் பாலியல் கொடுமை, பள்ளிக்கூட்டத்தில் பாலியல் கொடுமை, பல்கலைக்கழகத்தில் பாலியல் கொடுமை, வீதியில் நடந்தால் பாலியல் கொடுமை, விடுதியிலும் பாலியல் கொடுமை. வேண்டாம் வேண்டாம் வெற்று விளம்பரம் வேண்டாம், வேண்டும் வேண்டாம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், உறுதி செய் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய், நீதி வேண்டும் கோவை மாணவிக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும் கோவை மாணவிக்கு நீதி வேண்டும். அப்புறம் அக்கா கனிமொழி அவர்களே, எங்க போனீங்க? பொள்ளாச்சி வழக்குக்காக ஓடாடி வந்தீங்க, இப்ப எங்க போனீங்க? அண்ணாமலை யூனிவர்சிட்டி வழக்குக்கும் வெளியே வரல. இப்ப நம்ம ஏர்போர்ட்ல அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கும் வெளியில வரல.